வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க இன்னைக்கு வராங்களான்னு கேட்குறதுக்கு ஆர் தே கம்மிங் டுடேன்னு கேட்கலாம். ஆமாம் அவங்க இன்னைக்கு வராங்கன்னு சொல்லணும்னா எஸ் தே ஆர் கம்மிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவங்க இன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ தே ஆர் நாட் கம்மிங் டுடே. நெக்ஸ்ட் ஒன், நாம் அங்கே போகிறோமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் வி கோயிங் தேர்னு கேட்கலாம். ஆமாம் நாம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் வி ஆர் கோயிங் தேர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நாம் அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ வி ஆர் நாட் கோயிங் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் சென்னையில் இருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஷி இன் சென்னை அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் அவள் சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஷீ இஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவள் சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஷீ இஸ் நாட் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் டான் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் இஸ் டான் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அது கிழிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் இஸ் நாட் டான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளை நம்பலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஷீ ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஷீ இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஷீ இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், உன்னால் இப்போ வர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஏபிள் டு கம் நவுன்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு என்னால் இப்போ வர முடியும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் ஏபிள் டு கம் நவ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் ஏபிள் டு கம் நவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.